வணக்கம் சார் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வீடியோ போடுறதுல வந்து ஒரு பெரிய லாங் கேப் ஆகி போச்சு. ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து தோட்டத்தில் வந்து ட்ரிப் இரிகேஷன் போடுற வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக் ட்ரிப் 2-3 பிளாட்டுக்கு போட்டோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மக்காச்சோளம் வந்து ஒரு பிளாட்டில் வந்து இப்போ நடவு பண்ணியிருந்தோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு முழங்கால் பயிர் நிற்கிது. ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கு புழு மருந்து வந்து இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன காம்பினேஷனை வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிட்டலாம் இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி வீடியோ எதுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. இன்றைக்கி வந்து மருந்து என்னென்ன காம்பினேஷனில் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து டாட்டாவில் வந்து ஜாசின் சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வருது. அதாவது வந்து ப்ரொஃபனோஃபோஸும் சைப்பர்மெத்ரினும் கலந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடமாங்கிற பிராண்டில் வந்து பேராசைடுங்கிற மெடிசன் வரும். ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நோவாலோரானுங்கிற கெமிக்கலும் கூட வந்து பார்த்திங்கன்னா எம்மாமெக்டின் பென்சோவேட் வரும். ஸோ இந்த 2 மருந்து காம்பினேஷனில் கூட வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் வந்து காளி சக்கரான்னு சொல்லிட்டு வந்து ஒரு மெடிசன் வருது. ஸோ அது போடுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அது வந்து கம்ப்ளீட்லி பயாலஜிக்கல். அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்போர் மெத்தடில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த இது ஃபங்கஸ் வச்சுருப்பாங்க. ஸோ என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறப்ப கெமிக்கலோட ஒர்க் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 4 ஹவர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து எவாப்ரேட் ஆயிரும். அந்த 4 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்போர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஓப்பன் ஆகி வெளியே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் அரௌண்ட் ஒரு 5 ஹவர்ஸ் ஆயிரும். ஸோ அந்த கெமிக்கல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஸ்போர் வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணும். என்னென்னா இட் ஆக்ட் அஸ் ஸ்ப்ரெட்டர். ஸோ என்னென்னா நம்ம மருந்து வந்து அடித்தாலுமே வந்து ஒரு அந்த பக்கம் ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதோட பவர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றாவே கலக்கிக்கலாம். இன்றைக்கி வந்து அடுத்து ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா அடாமாங்கிற பிராண்டில் பேராசைடு வருது. ஸோ நோவாலோரான் வந்து 5.25%, எம்மாமெக்டின் பென்சோவேட் வந்து 0.9. உங்களுக்கு வந்து சப்போஸ் புழு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூட வந்து எம்மாமெக்டின் வந்து திருப்பி தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ்க்கு வந்து கலந்துக்கலாம். ஸோ எம்மாமெக்டின் வந்து எஃப்எம்சியில் வாங்கி போடுங்க. அது வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது எஃப்எம்சியில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாசின் சூப்பர். இதில் வந்து ப்ரொஃபனோஃபோஸ் 40%, சைப்பர்மெத்ரின் 4%. இது வந்து டேங்குக்கு 30 மில்லி, இது டேங்குக்கு 30 மில்லிங்கிற டோஸில் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இதுதான் வந்து நான் சொன்ன அந்த காளி சக்கரை வந்து மெடிசன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்து உள்ளுக்குள்ள நமக்கு வந்து பயாலஜிக்கல் இன்செக்டிசைட் தான். உள்ளுக்குள்ள வந்து ஸ்போர் மெத்தடில் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம அதோடவே கலந்துட்டா இதோட ஒர்க் வந்து என்னென்னா 5 ஹவர்ஸ் கழிச்சு, அதாவது அந்த ஆவரேஜாக 4 to 5 ஹவர்ஸ் தான் வந்து இந்த கெமிக்கலோட அந்த பவர் இருக்கும். ஸோ அது போனதுக்கப்புறம் தான் இதோட ஸ்போர் வந்து ஆக்டிவேட் ஆகும்.
பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மொத்தம் 4 ஃப்ளைட்டில் வந்து 3 ஃப்ளைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் டேங்க்காக வந்து ட்ரோன் வெயிட்டிங். ஸோ நான் வந்து மருந்து ஊற்றிட்டு பேட்ரி சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஏரியா தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு எனக்கு வந்து இந்த ஏரியா எனக்கு பின்னாடி இருக்க ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் தோப்புக்கு அந்த பக்கம் இருக்கிற அதை ஒன்று மட்டும் தான் முடிக்கணும். ஸோ அப்ராக்சிமேட்லி அதுக்கு ஒரு 3/4 டேங்க்லேருந்து ஒரு டேங்க் பிடிக்கும். அதை முடிச்சுட்டு இன்றைக்கி வீடியோவை வந்து முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.